வணக்கம் நேசங்களே. இன்றைக்கி நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெஜ் பிரியாணிக்கு நானாக ஒரு மசாலா ரெடி பண்ணுவேன். அது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி இலை, பட்டை, 2 ஏலக்காய், மிளகு, சீரகம் இதை மட்டும் போட்டு லைட்டாக வறுத்துக்கணும். ரொம்பலாம் வறுக்க வேணாம், லைட்டாக சூடு ஏறினா போதும். அந்த சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்துட்டு அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். முதல்ல கடாயை வச்சு அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சில பேர் நிறைய சேர்ப்பீங்க, சில பேர் கம்மியாக சேர்ப்பீங்க. தேவையான அளவு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். கூடவும் இருந்தாலும் நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஆவரேஜாக இவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் செய்கிறதுக்கான அளவை வச்சு அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் மெயினே இதுக்கு நம்ம தாளிப்பு போடுறது தான். என்னென்ன தாளிப்பு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெஜ்ஜு புலாவ் அதுக்கும் இதுக்கும் சேம் ரெசிபி தான் நான் பண்ணுவேன். பெருசாக ஒன்றும் அதுக்கு டிஃப்ரெண்ட் எனக்குன்னு தெரியல. பிரியாணி அது மாதிரி நான்வெஜ்ஜுக்கும் நான் சேம் இதே தான், இதே மெத்தடு. நம்ம வெஜிடபிள்ஸ் பதிலாக சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, 2 முந்திரி, பட்டை இலை, 1 ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் கல்பாசின்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டிருக்கேன். கல்பாசி நார்மலாக சேர்த்துக்கிறது நல்லது, செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கல்பாசி. கொஞ்சமாக மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகு, கொஞ்சம் சீரகம், 1/4 ஸ்பூன் கிட்ட சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு. சோம்பு கண்டிப்பாக நம்ம நான்வெஜ்ஜோ இல்லை நம்ம ஆயில் அதிகமாக சேர்த்தோம்னாவோ இல்லை நெய் அந்த மாதிரி எதாவது சேர்த்தோம் அப்படின்னாவோ நம்ம சோம்பு போட்டுக்கிறது நல்லது. அதனால் சோம்பு எப்போவுமே சேர்த்துறது தான். சோம்பு இது மட்டும் தாளிப்புக்கு போதும். பச்சை மிளகா தேவையான அளவு. நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் காரசாரமாக தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பச்சை மிளகா 4 போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம், நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்குறதுல தாங்க அந்த சாப்பாட்டோட ருசியே இருக்குது. அந்தளவுக்கு வெங்காயம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்க விடணும். அது நல்லா வதங்குறது நம்மளுக்கு பார்க்குறப்பவே தெரியும். அப்படியே ஒரு கோல்டன் கலரில் வரும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. 4 வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த புதினாங்க ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்த புதினா. புதினா பிரியாணியோட ஸ்பெஷலே புதினா அப்படி சொல்லலாம். புதினா இருந்தால் தான் பிரியாணியே கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால் புதினா கம்பல்சரி பிரியாணியில் வேணும். புதினா போட்டுறணும். மல்லி இலை வீட்டில் இல்லை, ஸோ அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணியாச்சு. ஆனால் மல்லி இலை நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மல்லி இலையும் போட்டுக்கலாம் அதில். இதை போட்டு நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை யாருமே போட மாட்டேங்கிறாங்க பிரியாணியில். அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் கூட எனக்கு சொல்லுங்கள். ஆனால் நான் கருவேப்பிலை போடுவேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவேன். கருவேப்பிலையும் புதினாவும் போடுவேன், மல்லி இலையும் போடுவேன். ஆனால் கருவேப்பிலை போட மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. பொதுவாகவே நான்வெஜ்ஜுக்கு கூட கருவேப்பிலை போட மாட்டாங்க, நான்வெஜ் குழம்பு கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்கும் தெரிஞ்சால் கூட எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்க வேண்டியதாக, மேஷ் பண்ண வேண்டியதான் தக்காளியையும் வெங்காயம் இதில் அந்த இலைகள், புதினா, கருவேப்பிலை, இந்த இலைகள் எல்லாமே நல்லா எண்ணெயில் ஒன்று சேர நல்லா வதங்கணும். அது வதங்கினா தான் நல்ல இது கிடைக்கும். அதனால் அது நல்லா வதங்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு அதில் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப காரசாரமாக இருக்கிறதுனால உப்பு நல்லா எல்லாமே நிறைய இருக்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. உப்பு நிறையா இருந்தால் சாப்பிட முடியாது. ஆனால் உப்பு கொஞ்சம் அதாவது கம்மியாக சேர்த்துக்கிற ஆள் கிடையாது. எல்லாருமே உப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். அதனால் உப்பு நான் தேவையான அளவு தான் போட்டிருக்கேன்.
ஆனால் உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறத பற்றி தப்பு இல்லை. கம்மியாக போனால் கூட நம்ம எப்படியாவது சாப்பிட்ருவோம். ஆனால் கூட போச்சுன்னா ரொம்ப கஷ்டம், வேஸ்ட்டு தாங்க. அது வேஸ்ட்டாக தான் போகும். நிறையா அந்த மாதிரி நான் செஞ்சு நிறையா டிஷ் வேஸ்ட்டாக தான் போயிருக்கு, உப்பு அதிகமாக போயிட்டு. ஆனால் என்ன தான் பண்ணாலும் அந்த உப்பு மட்டும் கரெக்டாக போடணுங்கிறது வரமாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஆனால் நிறைய பேர் கரெக்டாக போட்டு, எங்கள் அம்மாலாம் கரெக்டாக ஒரு தடவை தான் போடுவாங்க, கரெக்டாக இதான் உப்பு அப்படி சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. எனக்கு எத்தனை தடவை உப்பு போட்டாலும் திரும்ப நான் போட்டாலும் திரும்ப நான் க்ளோஸ் பண்ணையில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லி டேஸ்ட் பார்த்துட்டு தான் வைக்கிறது. ஏன்னா அது எனக்கு கரெக்டாகவே வரமாட்டேங்குது உப்பு போடுறது மட்டும், எவ்வளோ தான் சமைச்சாலும். பிரியாணி இதுக்கெலாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும். நம்ம ரைஸ்லாம் போடுறோம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணவே இல்லை, அப்படியே போயிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லதுங்க. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லே நல்லா பிரியாணி தூக்கி கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வேணுங்கிற அளவுக்கு அரைச்சி, சில பேர் வெங்காயத்துக்கு அப்புறம் போட்டு வதக்கி விடுவாங்க. ஆனால் நான் இதெல்லாம் தக்காளிலாம் போட்டுட்டு தான் வதக்கி விடுவேன். நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சேர்ந்து வதங்கும் இல்லையா? ஸோ அதனால் பச்சை வாசனை போயிடும். அதனால் இதோட சேர்த்து தான் வதக்கி விட்றது. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள், பீன்ஸு, கேரட் இருந்தது, பட்டாணி, பச்சை பட்டாணி இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் காய்கறிகளை போட்டுட்டு நல்லா காய்கறிகளை போட்டு கிண்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா சாந்துடும். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் அதை கிண்டுறோமோ அவ்வளோ தூரம் அது நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், நான் என்ன செஞ்சாலுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருவேங்க. டெய்லி சாப்பாட்டில் கொஞ்சமாவது மஞ்சத்தூள் சேர்த்துருவேன். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறதுனால மஞ்சள் தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேணாம், ஆனால் கொஞ்சமாவது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவேன். மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியங்க. அதில் நிறைய கிருமிகள் அழிக்கும், கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சேர்த்துக்குவேன். நான்வெஜ்ஜுக்குமே சேர்த்துக்கிறது. அடுத்து வந்து கொஞ்சமாக சிக்கன் தூள், அதுக்கப்புறம் பிரியாணி தூள். சிக்கன் தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க. ஏன்னா அது ஒரு வாடைக்காக, ஒரு ஸ்மெல்லுக்காக போடுறேன், அவ்வளோதான். அடுத்து பிரியாணி மசாலா, சக்தி பிரியாணி மசாலா தான். அதான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் தூள் ஆச்சி யூஸ் பண்ணுவேங்க. இது வந்து சக்தி பிரியாணி மசாலா. டைம் இருந்ததுன்னா சிக்கன் தூள் நானே கொஞ்சமாக அரைச்சி வச்சுருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா ஆச்சி தான் யூஸ் பண்ணுவேன். பிரியாணி தூள் சக்தி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா காரசாரமாக தானே சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன். ஸோ அதனால் தனி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பட்டை ஏலக்காய்லாம், அது ஓகேங்களா. அது எப்போவுமே என்னோடய பிரியாணியில் இருந்துருவோம், வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ அந்த தூள் என்கிட்ட இருக்கணும். ஆனால் அது நான் ஸ்பாட்டில் தான் அரைப்பேன், அப்போ தான் அரைப்பேன். அரைச்சிலாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறலாம் வேலை இல்லை. அப்போ செய்கிறேன்னா அப்போ தான் அரைப்பேன். அந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா அதை வதக்கி விட வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா சார்ந்து ஒன்று சேர வதக்கி விட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ரைஸ் போட வேண்டியதான். நான் வந்து வீட்டுக்கு செய்கிற சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்தேன். நீங்கள் வந்து சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதி ரைஸோ எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் சாப்பாட்டுக்கு வடிக்கிற அந்த அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் கூட சம்டைம்ஸ் நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த அரிசியும் ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால் பிரியாணி செய்யல ஒன்றும் பெருசாக இந்த அரிசி அந்த அரிசிங்கிற டிஃப்ரெண்ட் தெரியாது. அதனால் நான் அந்த அரிசியே இன்றைக்கி செஞ்சுட்டேன். நார்மலாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் என்னோடய பையனுக்கு பிடிக்கும். அதுக்காகவே அவனுக்காகவே சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருவேன். இன்றைக்கி கொஞ்சம் எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே செஞ்சாச்சு. அது இன்றைக்கி தான் நிறைய செஞ்சுருக்கேன், இல்லைனா எப்போவுமே கொஞ்சமாக தான் செய்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் நிறையா செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தோம்.
வீடியோ எங்கள் அம்மா தான் எடுப்பாங்க. ஏன்னா எனக்கு நான் செய்கிறதுனால அம்மா வீடியோ எடுப்பாங்க. வீடியோ யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. வீடியோ வந்து அம்மா தான் எடுக்கிறது. அதனால் அவங்களுக்கு சரியாக எடுக்க தெரியல. இப்போ தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்றொன்னா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பாலுங்க. தேங்காய் பால் நான் தேவையான அளவு, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2½ டம்ளர் நான் எடுத்திருக்கேன் தண்ணி. இது வந்து வெஜ் பிரியாணிக்கு தேங்காய் பால் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் பால் சேர்க்குறேன். எல்லாம் வெஜ் புலாவுக்கு தான் சேர்ப்பாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் தேங்காய் பால் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருந்தேன். அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தண்ணி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க தான் எனக்கு வீடியோ எடுப்பாங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு தெரிஞ்சபடி எடுப்பாங்க வீடியோ. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் செய்ய கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நெய்ங்க. நெய் நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன், கம்மியாக தான் சேர்ப்பேன். ஏன்னா நெய் கம்மியாக சேர்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால்ங்கிறனால கம்மியாக தான் நெய் சேர்க்குறது. அதில் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோவா நெய் பிடிக்காது. ஸோ அதனால் நெய் சேர்த்தா எப்போதுமே அதை கம்மியாக சேர்க்குற மாதிரியே பண்ணியாச்சு. கம்மியாகவே சேர்த்துப்போம். நெய் இல்லாமல் இருந்தாலும் சுத்தமாக நல்லா இருக்காது. அதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே நெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சிடுறது. அதோட ஸ்மெல் இருக்க மாதிரி மட்டும் வச்சுட்டு செஞ்சிடுறது. அவ்வளோதாங்க, குக்கர் மூடியாச்சு. மூடினதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ரைஸ்க்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சீரக சம்பானா ஒரு விசில் கூட போதும், பாஸ்மதி கூட ஒரு விசில் போதும். நான் கொஞ்சம் இது வீட்டில் சமைக்கிற அரிசி அப்படிங்கிறதுனால 2 விசில் அப்படி சொல்லி கணக்கு வச்சுருக்கேன். நார்மலாக சீரக சம்பானா ஒரு விசில் தான் வைப்பேன். 2 விசில் வச்சு முடித்து பிரியாணி எடுத்தாச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.